guys, நான் ரோஷன் பேசுறேன். வீடியோ போறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படினா இந்த வீடியோவே பாத்தீங்க அப்படினா முழுக்க உங்களுக்கானது தான். நீங்க பாத்தீங்க அப்படினா கலந்துக்கலாம். அந்த மாதிரி தான் வீடியோ, அந்த மாதிரி தான் நம்ம இது பண்ணிருக்கோம். நம்மளோட ஸ்லோகன் சொன்னோம். நம்மளோட ஸ்லோகன் சொன்னீங்க அப்படினா இதுல பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் gift, செகண்ட் gift, தேர்ட் giftன்னு சொல்லிட்டு இருக்கு. இதுலயே பாத்தீங்க அப்படினா அதிகமா கமெண்ட்ஸ்ல வரதுல பாத்தீங்க அப்படினா அதிகமா gift இது பண்ற மாதிரி இருந்தாலுமே gift நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். அதுக்கு இப்ப பாத்தீங்க அப்படினா நம்ம வீடியோக்குள்ள போய்லாம். Hello guys, நான் ரோஷன் பேசுறேன். ஆக்சஸரீஸ் வேர்ல்ட்ல இருந்து எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸும் பாத்தீங்க அப்படினா சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இத சொல்லியே பாத்தீங்க அப்படினா அந்த வீடியோ போட்டே நம்ம ஃபுல் வீடியோ போட்டே கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 மாசம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இது எப்படி என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபுல்லா நம்ம டெப்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இதுல வந்து கொஞ்சம் ப்ளூப்பர்ஸ் மாதிரியே இருக்கும். ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா கட் பண்ணி போனா நல்லா இருக்காது அப்படிங்கறனால ஒரே லென்த்தா தான் போகுது. அப்படிங்கிறப்ப ஏதோ ஒரு சம்டைம்ஸ் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்றுனா நம்ம அப்படியே நீங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது என்ன மாதிரி உங்களுக்கு கேம் ஷோ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 50 பேர் கலந்துக்கலாமா இல்லை 100 பேர் கலந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணும். அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்லேயே இது பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்லோகன் மட்டும் சொல்லணும். ஹலோ காய்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்னோட பேர் ரோஷனுங்களா, அதே மாதிரி ஹலோ காய்ஸ் நான் உங்கள் ரோஷன் பேசுகிறேன். இப்போ ஆப்போசிட்டில் வேறு யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வீடியோ மேக் பண்ணி அனுப்பிச்சுடணும் உங்களுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாரோ இந்த வீடியோ பார்க்குறாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா எப்படின்னு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் ப்ரைஸ் இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸு, மூணுத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் ப்ரைஸ் தான். இதே பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் அதிக பேர் இது பண்ணி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாவே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிக்கும் உங்களுக்கு. அந்த கேஷ் ப்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் தான் சொல்லணும் எதாக இருந்தாலும். இப்போ வந்து இதில் கலந்துக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா 50 பேரா 100 பேரான்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது பிரகாரம் இப்போ நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா அதில் 50 பேர் கலந்துக்கலாமா இல்லை 100 பேர் கலந்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு உண்டான ப்ராசஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வீடியோ வந்து இப்போ நமக்கு அனுப்பிச்சிடணும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ கைஸ் நான் உங்கள் மதன் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 செகண்ட் க்யூட்டாக ஒரு 1 to 10 செகண்ட் இல்லாட்டி 15 செகண்டில் ஏதோ ஒரு சின்ன குழந்தைங்களாம் நிறையா பேர்லாம் அந்த வீடியோவில் வரணும்னு ஆசைப்படுவீங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் சொல்லலாம் ஹலோ கைஸ் நான் உங்கள் மதன் பேசுகிறேன், ஹலோ கைஸ் நான் உங்கள் பாரதி பேசுகிறேன், ஹலோ கைஸ் நான் உங்கள் திவ்யன் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எப்படி நம்மளோட ஸ்லோகன் இருக்குல்ல உங்களுக்கு ஹலோ கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது இருக்குல்ல ஆக்சஸரி. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலோ கைஸ் நான் ரோஷன் பேசுகிறேன் ஆக்சஸரிஸ் வேர்ல்டில் இருந்து அப்படிங்கிறனால இது பார்த்தீங்க அப்படின்னா 50 பேர்னா 50 வீடியோவை நம்ம ஃபுல்லாக மேக் பண்ணி அதை நம்ம யூடியூப்பில் போட்டு விட்ருவோம். யூடியூப்பில் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 15ஆவது நல்லா தான் பேசியிருக்காங்க, அவங்க வந்து க்யூட்டாக இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 15ஆவது ஆள் பார்த்தீங்க அப்படின்னா 15ஆவது ஆளுக்கே கமெண்ட் பண்ணிட்டு 15ஆவது நல்லா இருக்குது, 15ஆவது நல்லா இருக்குது, 15ஆவது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 பேர் கமெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 12ஆவது நல்லா பேசியிருக்காங்க, இந்த இவங்களுக்கு க்யூட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து செகண்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மொத்தமாகவே 3 to 4 ப்ரைஸ் தான். அதையும் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. எதாக இருந்தாலும் எல்லாமே உங்களோட இதுலேயே வந்துடும். சரிங்களா? இப்போ வந்து இதுக்கு கலந்துக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஃப்ரீ தானா, ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ தான், A to Z எல்லாமே ஃப்ரீ தான். அதுக்கு எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த லிங்கை வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நீங்கள் வச்சுருங்க. ஒரு 5 to 10 பேர் பார்த்தா போதும். இப்போ நம்ம பேசிட்டு இருக்குல்ல இந்த வீடியோ லிங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 10 பேர், அதாவது நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுருங்க. ஒரு 5 to 10 பேர் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விட்ருங்க. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கணும். அதாவது நீங்கள் டோர்னமெண்ட்டு இப்போ நீங்கள் வரீங்களா இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணணும். நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சு ஒரு 10 பேர் பார்த்ததுக்கப்புறம் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒன்றாவது யார் எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுறேன், அதாவது ஃபஸ்ட்டு எனக்கு அனுப்பிச்சி விட்றீங்களோ நான் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருவேன். 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துருவேன். அங்கேருந்து எனக்கு கமெண்ட் வருது, அதனால் எனக்கு இதாக இருக்குது. சரிங்களா? அப்படிங்கிறப்ப நீங்கள் தான் சொல்கிறீங்க ஒரு 50 to 100 பேர், நீங்களா 20 பேர்னாலும் 20 பேர், 50 பேர் விளையாடுனாலும் 50 பேர், 100 பேர் விளையாட பேரா 100 பேர் அப்படிங்கிற மாதிரி செக்மெண்ட்டாக இது பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் 50 பேரா 100 பேரான்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வீடியோவிலே கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்தே இது பண்ணிக்கலாம். இந்த வீடியோ போட்டதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இது ஸ்டார்ட் ஆகிடும், இந்த கேம் ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் கலந்துக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் இந்த லிங்கை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுருக்கணும். ஒரு 5 to 10 பேர் பார்த்தா போதும். அதோட ஸ்க்ரீன்ஷாட்டு ப்ளஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை எனக்கு அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் சொல்லிடுவேன். நீங்கள் இத்தனாவது நம்பர் தான் கலந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிடுவேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா
நீங்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் அதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு சொன்னல அந்த வீடியோ எப்படி மேக் பண்ணணும்ன்ட்டு. அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ கைஸ் நான் உங்கள் ரோஷன் பேசுகிறேன் ஆக்சசரிஸ் வேர்ல்டுலேருந்து அப்படிங்கிற மாதிரி, ஹலோ கைஸ் நான் உங்கள் பாரதி பேசுகிறேன் ஆக்சசரிஸ் வேர்ல்டுலேருந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லோகன், அதாவது ஒரு 10 செகண்டில் அது மாதிரி நீங்கள் அதுக்கப்புறமேட்டு வந்து நீங்கள் ஏதாச்சும் ரைம் சொல்கிறதா இருந்தாலும் சொல்லலாம், அது உங்கள் விருப்பம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லோகன் சொல்லிடணும். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசிடி சொல்லுவாங்க, சின்ன சின்ன குழந்தைங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்படிங்கிறப்ப அதை இது பண்ணி நீங்கள் எனக்கு வீடியோவாக அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னல 50 பேர் வீடியோ போடலாமா இல்லை 100 பேர் வீடியோ போடலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே ஒரு 50 பேர் போடலாம் அப்படின்னு வச்சுக்கிங்களேன். 50 பேர் எனக்கு வீடியோ சென்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் A to Z ஃபுல்லாக எடிட் பண்ணிடுறேன். ஃபுல்லாக A to Z எடிட் பண்ணி அதை போஸ்ட் போட்டுவிட்றேன். போஸ்ட் போட்டு விட்டேன் அப்படின்னா அதில் நீங்கள் தான் கமெண்ட் பண்ண போகிறீங்க, 5 தான் நல்லா இருக்கிறாங்க, இவங்க சூப்பராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 அதில் லைக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 5 இருக்கு லைக் வருது, அதிகமாக லைக் வருது அப்படின்னா 5வது ஆள் ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு, அடுத்தது 12வது ஆள் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 to 4 கிஃப்ட் வரைக்கும் வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிஃப்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2000 பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் ப்ரைஸு ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபா மதிப்புள்ள நம்ம ஃப்ரேம் கொடுக்குறோம். அவங்க வந்து அந்த 2000 ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டாங்க அப்படின்னா அந்த 1000 ரூபா மதிப்புள்ள கிஃப்ட் இது பண்ணிக்கலாம். ரெண்டாவது கிஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபா மதிப்பு, அதாவது 1000 ரூபாய் கேஷ் ப்ரைஸு ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரேமு. மூணாவது கிஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா 500 ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபா மதிப்புள்ள ஃப்ரேம். சரிங்களா? மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் நம்மளோட இது. இப்போ நான் உங்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சு இன்னைக்கு 1ஆம் தேதி நினைக்கிறேன் நைட்டுக்குள்ளே அப்லோட் பண்ணிடுவேன். அப்லோட் பண்ணதுலேருந்து நீங்கள் சொல்லிடுங்க எத்தனை பேர் ஃபஸ்ட்டு வந்து இதில் வரலாம், 50 பேர் வரலாமா 100 பேர் வரலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்களே எல்லாமே கமெண்ட் பண்ணி சொல்லிடுங்க. நான் அதுக்கேற்றாப்புல நான் இது பண்ணிக்கிறேன், வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பை பை.